என்ன விஷயம்? நீங்க யாரு? இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எதுக்காக என்ன வெளியே கூப்பிட்டீங்க? என்னன்னு சொல்லுங்க. எனக்கு டியூட்டி டைம். இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் உங்களை அவசரமா வெளியே வர சொன்னேன். ஒரு 5 மினிட்ஸ் உங்க வாழ்க்கைக்காக ஒதுக்கலாமே. என்ன சொல்றீங்க? ஏன் வாழ்க்கைக்கா? என் வாழ்க்கையில என்ன பிரச்சனை? எதுவும் இல்ல. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வந்த விஷயத்த சொல்லுங்க. நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் காயத்ரி. நான் சந்திர ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன். என் பேரு சுபா. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு டிவோர்ஸ் ஆயிட்டு. சந்திரன், உங்களுக்கும் சந்திரனுக்கும் இடையில ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாரு. அவர் உங்களை டிவோர்ஸ் பண்ண போறாராம். அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறாரு. அவரை எனக்கும் பிடிக்கும். ஆனா உண்மையிலே டிவோர்ஸ் ஆக போகுதா, என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். அவரும் தாராளமா உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாரு. அதான் வந்தேன். நீங்க பாருங்க, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னது அவருடைய விருப்பம். ஆனா எனக்கு இதுல எந்த உடன்பாடும் இல்ல. அவர் எப்பவுமே ஏன் புருஷன்தான். அவரை யாருக்காகவும் எந்த நிலையிலையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டே போனோம்னா இந்த உலகத்துல எவ்வளவோ பேரு டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் நிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவ நானு. ஆனா அவர் மனசு இன்னைக்கு காயப்பட்டிருக்கு. அது நாளைக்கே சரியாகலாம். அதுக்காக நான் அவரை விட்டுட்டு ஓட போறேன்னு சொல்லல. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்க மனசுல அவர் இருக்காரு, நீங்க அவர் கூட தான் வாழ விரும்புறீங்க, அப்படித்தானே? ஏங்க, அவர் ஏன் புருஷன். என் மனசுல அவர் இல்லாம யார் இருப்பா? நான் எப்பவோ அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா சின்ன பிரச்சனைக்காக அவரு என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரோட தப்ப உணர்ந்து அவரு எல்லாத்தையும் மாத்திக்குவார்னு நான் நம்புறேன். உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிடணும்னு நினைக்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்டுடலான்னு வந்தேன். நாளைக்கே அவர் விவகாரத்து கேட்டு நீங்க விவகாரத்து கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அவரு சொன்னது சரியாயிரும்ல. நான் எப்பவுமே அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். அவர் என் கூட சேர்ந்து வாழ்றதும் சேர்ந்து வாழாததும் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவரு என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் கூட சேர்ந்து வாழ வருவார்னு நான் நம்புறேன். ஆனா அப்படியும் எங்களுக்குள்ள விரிசல் பெருசாயிட்டே போச்சுன்னா அவர் தனியா வாழணும்னு ஆசைப்பட்டா தனியா வாழட்டும். அதுக்காக நான் விவாகரத்து பண்ணுவேன் மட்டும் எப்பவும் நம்பாதீங்க. இந்த டிவோர்ஸ் எப்பவுமே நடக்காது. ஏன் முதல்ல இருந்து நான் எப்பவுமே அவருக்கு விவாகரத்து கொடுக்கவே மாட்டேன். சரிங்க, உங்க விருப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்னோட விருப்பத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எந்த நிலையிலையும் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாளடைவில் சந்திரன் மேல ஒரு வெறுப்பு வந்து நீங்க அவருக்கு டிவோர்ஸ் கொடுத்தா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? என்னங்க நீங்க நீங்க படிச்சவங்க தானே? என்னங்க புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் மேல உள்ள சின்ன கோபத்துல இன்னைக்கு அவர் என்ன வெறுத்து ஒதுக்கி டிவோர்ஸ் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா நான் எந்த நிலையிலையும் அவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே அவர் தான் ஏன் புருஷன். அத யாராலையும் மாத்த முடியாது. நான் அப்படியே டிவோர்ஸ் கொடுக்கதா இருந்தா உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து நில்லுங்க. சும்மா தேவையில்லாம இன்னொரு தடவை என்ன சந்திக்க முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. என்ன அவர் ஒரு மாதிரி சொல்றாரு, இவா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்றா. எப்படி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் போய் முதல்ல அவர்கிட்ட தெளிவா பேசணும். அப்புறம்தான் இந்த கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க முடியும். ஷில்பா பேட்டி, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? நான் அன்னைக்கே படிச்சு உனக்கு சொன்னேன், உன் புருஷனை நம்பாத, இந்த குழந்தைய பெத்துக்காதன்னு. ஆனா நீ கேட்கல. இப்ப மறுபடியும் அந்த மாலினிக்கு நடிக்கிறதுக்கு உன் புருஷன் சான்ஸ் கொடுத்துருக்கான். எனக்கு எல்லாம் தெரியும் மம்மி, நீ கொஞ்சம் சும்மா இரு. என்கிட்ட கார்த்திக்கு கேட்டுடுதான் சான்ஸை கொடுத்துருக்கான். கார்த்திக்கு ரொம்ப நல்லவன். அவனை பத்தி தேவையில்லாம ஏதாவது சொல்லாத. படியே அறிவு கட்டவளே, ஒன்னு சொல் புத்தி இருக்கணும், இல்ல சுய புத்தி இருக்கணும். நான் சொல்ற எதையும் நீ காதுல வாங்க மாட்டேங்குது. பின்ன கடைசியில அவசைப்பட்டு ஆளுது ஒப்பாரி வச்சு என்கிட்ட வந்து நிக்குது. இங்க பாரு, அவ அந்த சீரியலில் நடிச்சா 2 பேரும் பல இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கும். நீ அதையெல்லாம் தாங்கிக்குவியா?
குழந்தை பெற்றுக்கும் போது உன் புருஷன் உன் கூட இருக்கணுமா வேண்டாமா? நல்லா யோசி. இங்க பாரு, அவளை இந்த சீரியல்ல இருந்து கலத்தி விட சொல்லு. ஆமா, நீ என்ன பேசுது? நீ சும்மா இருக்குது. மாலினி இங்க வந்தது, அது நடிக்க போறேன் சொல்லுச்சு. நடிச்சிட்டு போன்னு நானும் சொல்லுச்சு. இங்க பாருமா, நான் குழந்தை பெத்துக்குது, நான் அப்புறம் நடிக்குது. நீ தேவையில்லாம ஏதாவது பேசாது. கார்த்திக்கு ரொம்ப நல்லவன். அண்ணா கட்டி, அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே. நான் சொல்றத சொல்லிவிட்டேன், அப்புறமா ஓ இஷ்டம். ஆமா, தேவையில்லாம பேசாத. கார்த்திக்கு ஏன் புருஷன், எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்குது. கார்த்திக்கு ரொம்ப நல்லவர். நீ பேசாம உன் வேலையை போய் பாரு. எப்படியோ போ, எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, நாளை பின்ன என்கிட்ட வந்த ஆளு அப்புறம் இருக்கும் உனக்கு. நான் வருது. என்னாச்சு சில்பா, நீ ஏன் கோவமா இருக்க? உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு? ஷூட்டிங்க்கு வரியா? நீ வேடிக்கை பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருப்பல்ல? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீங்க ஷூட்டிங்ஸ் போயிட்டு வாங்க. இங்க மாலினிய நடிக்க வைக்கிறீங்கன்னு அம்மாக்கு கோபம், வேற எதுவும் இல்ல. இங்க பாரு சில்பா, உங்க அம்மா 1000 சொல்லலாம், ஆனா உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நான் உன்னை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். நீ எப்பவுமே என் செல்லம், அத நீ நம்பினா போதும். அது சரி சரி சரி, நீங்க சாயங்காலம் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க. சரி சில்பா, நான் வாங்கிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு, கவனமாயிரு, சரியா? சரிங்க. ஐ லவ் யூ so மச்ங்க. ஐ லவ் யூ டூ. கவனமா இருமா. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிடி. சில்பா மம்மி, அப்பா எங்க? அப்பா கிளம்பிட்டாடா? ஸ்கூலுக்கு என்னைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் கேட்க வந்தேன். அப்பா இப்பதான் போறாரு, நீ போய் பாரு. அநேகமா ஆச்சிக்கிட்ட போய் சொல்லிட்டு தான் போவாரு. உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக சொல்லு. சரி மம்மி, தேங்க் யூ. ஐ லவ் யூ so much. பாய். சரிடி செல்லம், பாத்து போ. சரி மம்மி. இந்த அம்மா ஏன் தான் அவர் மேல இப்படியெல்லாம் பழி போடுதோ தெரியல. காயத்ரி, என்ன அங்கேயே நின்னுட்டு? உள்ள வா. என்னாச்சு காயத்ரி? எங்கேயாவது வெளியே போறியா? டியூட்டி முடிஞ்சிட்டா? அக்கா, நான் கொஞ்சம் லாங்கா லீவை போட்டுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். எனக்கு இங்க இருக்க என்னமோ மாதிரி இருக்கு. மனசு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. என்னால தொடர்ந்து கண்டினியூவா வேலை பார்க்க முடியல. ரொம்ப குழப்பமாவும் இருக்கு. என்ன காயத்ரி சொல்ற? என்னாச்சு? நீ எதுக்குமே கலங்க மாட்ட, இப்ப குழப்பமா இருக்குங்கிற. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. இன்னைக்கு அந்த சுபா என்ன தேடி வந்தாக்கா. யாரு? எந்த சுபா? அதான்க்கா, அவர் கூட சுத்திட்டு இருக்காளே, அவர் ஆபீஸ்ல இருக்கிறாளே, அந்த சுபா தான். என்ன சொல்ற? அவ ஒன்னு தேடி வந்தாளா? அவளை விளக்கம் பார்த்த கொண்டு அடிச்சு விரட்டினியா? நீ எங்க அடிச்சிருக்க போற? அதான் இப்படி முழிச்சுக்கிட்டு நிக்கிறியே. நீ முழிக்கிற மொழியிலே தெரியுதுல. எனக்கு போன் பண்ணி என்ன வர சொல்லிருக்கலாம்ல. ஒரு விளக்கு மாத்த கவ கொடுத்து 9 விளக்கு மாத்த கொண்டு அடிச்சிருப்போம்ல. அவளை அடிச்சு என்னக்கா ஆக போகுது? இவரு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரோ அததான் அவளும் சொல்றா. இவரு என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க போறாராம். ஏன்னா விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேனானு கேட்கறதுக்கு வந்தா. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிட்டான். அதான் நான் விவாகரத்து பண்ணிட்டா அவளுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிடும்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கறதுக்காக வந்திருக்கா. நான் விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஏன் புருஷன் மேல எந்த கோபமும் இல்ல, அவருக்கு தான் என் மேல கோபம். சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும், அது நாளடைவுல சரியாயிரும். அவரே விவாகரத்து கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா தானே சொல்லியிருக்க? திமிரு பிடிச்ச கழுத, எம்பட்டு திமிரு இருந்தா ஒன்ன பார்க்க வந்திருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இவன் தானே. முதல்ல தொடப்புக்கிட்ட எடுத்துட்டு போய் இவனை சாத்துன்னு சாத்துறேன், அப்பதான் அடங்குவான். சாத்தி என்னக்கா பிரயோஜனம்? அவர் வேணும்னே என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு. என்னமோ நான் தான் அவர் பிசினஸ நடத்த விடாம பண்ணனு அவருக்கு ஏன் மேல மேல வெறுப்பு. அதுவும் இல்லாம அத்தனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இவருக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணலன்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அத்தனை என்னைய வச்சு கண்டுபடியா பேசுறேன்னா என்ன அர்த்தம்? அவர் மனசுல ஏன் மேல சந்தேகம் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. எதனாலும் சரி பண்ணலாம்க்கா. இந்த சந்தேகத்தை சரி பண்ண முடியாது. எது நடக்குதோ நடந்துட்டு போட்டும்.
நான் கொஞ்ச நாள் அங்க போய் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். சரிதான் காயத்ரி. ஆனா அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை என்ன சொன்னாங்க? இனிமேதான்க்கா சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அத்தை என் முகபாவத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் நார்மலான பிறகு அத்தை கிட்ட போய் பேசணும். எனக்கு தயக்கமாவே இருக்குக்கா. நீங்களும் கூட வாங்கக்கா. இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும், அப்புறமா சொல்லு. 1 வாரமோ 10 நாளோ போய் இருந்துட்டு வா. அதிகமா அங்க போய் இருக்காத. நீ அதிகமா அங்க போய் இருந்தா இவனுக்கு ரொம்ப வசதியா போயிடும். எத்தனை நாளுக்கா கையில பிடிச்சு வைக்க முடியும்? என்ன நடக்குதோ நடக்கட்டும். எது சரின்னு படுதோ அவருக்கு அதை செய்யட்டும். ஆனா எப்பவும் என் மனசுல அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் என்னால அவரை வெறுத்து ஒதுக்க முடியாதுக்கா. பைத்தியக்காரி, நீ ஆரம்பத்திலே மொழியிலே இதை கிளி இருக்கணும். அவனை ஆரஞ்சு சரி பண்ணியிருக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் போக விட்டுட்டல்ல. நீ ஊருக்கு கிளம்பி போ. நான் இதை எப்படி சரி பண்றேன்னு பாரு. சரிக்கா, எது செஞ்சாலும் பொறுமையா இருங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும். சரி காயத்ரி, வருத்தப்படாத. அத்தை வரட்டும், முதல்ல போய் பேசுவோம். சரிக்கா.